இதுக்கு எதுக்கிட்ட வெள்ளையும் சொல்லியுமே இருக்கிற அந்த மாதிரி இருந்தது கமருதீனோட ஒவ்வொரு செயலும் பார்க்கும்போது. இவங்களோட சண்டைலாம் வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் எல்லாமே வந்து ப்ரமோக்காக இல்லைனா எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக அந்த மாதிரி தான் வந்து இருக்கு மக்களே. காலையில் என்னடானா அவ்வளோ சண்டை போட்ட இந்த கமருதீன் அரோரா இப்போ வந்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, நாய்வால் எவ்வளோ நாள் குழலில் போட்டாலும் வந்து நிவராதுன்னு சொல்லி 100% கமருதீனுக்கு தான் வந்து பொருந்தும். ஏன்னா எதுக்கு காலையில் அப்புறம் அந்தளவுக்கு சண்டை போட்டிங்க? நீங்கள் போட்ட சண்டையில் பாரு என்னடா பண்ணா? அவள் தலையில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக்காக அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியுது. இந்த சண்டை முடிஞ்சு வினோத் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. பாரு என்னைக்காவது அரோராவை வந்து சீப்பாக சொல்லியிருக்காளா? இல்லைல்ல. ஆனால் இவ பேசும்போது மட்டும் உங்கள்கிட்ட என்ன பேசுவா? உங்களை 2 பேரும் பிரிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதில் தானே பேசியிருக்கா. அப்போ உனக்கு புரியாதா யார் எந்த இன்டென்ஷனில் பேசுகிறான்னு சொல்லிட்டு வினோத் செம்ம பாயிண்ட் வச்சார். ஆனால் இந்த மக்கு சாம்பிராணி கமருதீனுக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாது. அரோராவில் சிரிப்பில் மயங்கி அவர் வந்து அரோரா பின்னாடியே வந்து போயிட்டுருப்பார். அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல மக்களே. இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வளைச்சி போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் என்ன தான் நினச்சாலும் நான் இதுதான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னா அங்கே நடக்கிறது அப்படி தானே. ஒருத்தரை வந்து அவள் சும்மா விடுறாள். அவகிட்ட யாருமே வந்து சண்டை போடக்கூடாது. எஸ்பெஷலி ஆம்பளைங்க சண்டை போட்டால் அவ்வளோதான். அரோராவுக்கு வந்து ஐயோ இவன் சண்டை போட்டானேன்னு சொல்லிட்டு எப்படியாவது சால்வ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி தான் ஆயிருக்கு. கமருதீன் கிட்ட சண்டை போட்டு கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே போயிட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்துட்டு வந்துட்டு இப்போ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே சரியில்லைங்க அங்கே. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லாவே இல்லை இது பார்க்குறதுக்கு. யாருக்குமே இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கல. இதில் யாராவது ஒருத்தர் எலிமினேட்டாக தான் வந்து இந்த கேம் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லைனா இந்த ஃபினாலே வரைக்கும் இவங்க வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. கமருதீன் காலையில் வந்து ஃபயரை பார்த்து சூப்பர், இந்த மாதிரி ஒரு கமருதீனை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து தட்டி கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் வந்து கரெக்டாக சொல்லணும், கரெக்டாக பேசணும். அதே ஒரு ஃபார்மில் இருந்தால் எவ்வளோ கெத்தாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா குழன்னு சொல்லிட்டு இழுத்துனே இருக்காங்க 2 பேரையும் வச்சுட்டு. இனிமேல் சண்டை போட்டால் நம்ம சொல்லலாம் அவங்க சும்மா விளையாடுறாங்கப்பா, அவங்க சும்மா அந்த கண்டென்ட்காக விளையாடுறான் அந்த மாதிரி தான் நம்மளால் நினைக்க முடியும். ஸோ திருப்பியும் வந்து இந்த மோகினி பிசாஸ் வந்து மந்திரம் போட்டுன்னே இருக்குது. ஏன்னா நீ அவகிட்ட பேசாமல் இரு, சண்டை போடு, அந்த மாதிரி வந்து பழைய விஷயங்கள் தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணி தொலைக்கட்டும் பிக் பாஸ். நீங்கள் கேமராவில் மட்டும் எங்களுக்கு காமிச்சிடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு இது பார்த்தா தானே வந்து கோவம் வருது, பார்க்கலன்னா பிரச்சனை இல்லைல்ல. அதனால இவங்களுடைய கான்வர்சேஷன் தயவு செஞ்சு காமிக்காதீங்க பிக் பாஸ்.